நான் கும்பிடுறேனேப்பா, உனக்கு இவ்ளோ அபிஷேகம் பண்றனே, தினமும் கையெடுத்து கும்பிடுறனே, நீ என்ன சோதிச்சுக்கிட்டே இருக்கிறியே, யார் யாரோ நல்லா இருக்கிறாங்களே, கெட்டவங்க எல்லாம் நல்லா இருக்கிறாங்களே, கெடுதல் நினைக்கிறவங்க எல்லாம் நல்லா இருக்கிறாங்களே, ஆனா முருகா என்ன ஏண்டா சோதிக்கிற அப்படின்ற எண்ணம் கேள்வி உங்க மனசுல இருந்ததுன்னா மறந்துடாதீங்க. நீங்க ஒரு சாதாரண சோடா புட்டியா இருக்கிற வரைக்கும் முருகன் உங்களை திரும்பி கூட பார்க்க மாட்டான். ஆனா நீங்க தங்க காசாக இருக்கிற போதுதான் அத்தனை சோதனைகளையும் கொடுத்து நீங்கள் தங்கம் என்பதை உலகிற்கு அவன் உணர்த்துவான். அதுக்காக மட்டும்தான் அந்த சோதனைகள் இருந்துச்சுன்னா. நான் கும்பிடுறேனேப்பா, உனக்கு இவ்ளோ அபிஷேகம் பண்றனே, தினமும் கையெடுத்து கும்பிடுறனே, நீ என்ன சோதிச்சுக்கிட்டே இருக்கிறியே, யார் யாரோ நல்லா இருக்கிறாங்களே, கெட்டவங்க எல்லாம் நல்லா இருக்கிறாங்களே, கெடுதல் நினைக்கிறவங்க எல்லாம் நல்லா இருக்கிறாங்களே, ஆனா முருகா என்ன ஏண்டா சோதிக்கிற அப்படின்ற எண்ணம் கேள்வி உங்க மனசுல இருந்ததுன்னா மறந்துடாதீங்க. நீங்க ஒரு சாதாரண சோடா புட்டியா இருக்கிற வரைக்கும் முருகன் உங்களை திரும்பி கூட பார்க்க மாட்டான். ஆனா நீங்க தங்க காசாக இருக்கிற போதுதான் அத்தனை சோதனைகளையும் கொடுத்து நீங்கள் தங்கம் என்பதை உலகிற்கு அவன் உணர்த்துவான். அதுக்காக மட்டும்தான் அந்த சோதனைகள் இருந்துச்சுன்னா. நான் கும்பிடுறேனேப்பா, உனக்கு இவ்ளோ அபிஷேகம் பண்றனே, தினமும் கையெடுத்து கும்பிடுறனே, நீ என்ன சோதிச்சுக்கிட்டே இருக்கிறியே, யார் யாரோ நல்லா இருக்கிறாங்களே, கெட்டவங்க எல்லாம் நல்லா இருக்கிறாங்களே, கெடுதல் நினைக்கிறவங்க எல்லாம் நல்லா இருக்கிறாங்களே, ஆனா முருகா என்ன ஏண்டா சோதிக்கிற அப்படின்ற எண்ணம் கேள்வி உங்க மனசுல இருந்ததுன்னா மறந்துடாதீங்க. நீங்க ஒரு சாதாரண சோடா புட்டியா இருக்கிற வரைக்கும் முருகன் உங்களை திரும்பி கூட பார்க்க மாட்டான். ஆனா நீங்க தங்க காசாக இருக்கிற போதுதான் அத்தனை சோதனைகளையும் கொடுத்து நீங்கள் தங்கம் என்பதை உலகிற்கு அவன் உணர்த்துவான். அதுக்காக மட்டும்தான் அந்த சோதனைகள் இருந்துச்சுன்னா. நான் கும்பிடுறேனேப்பா, உனக்கு இவ்ளோ அபிஷேகம் பண்றனே, தினமும் கையெடுத்து கும்பிடுறனே, நீ என்ன சோதிச்சுக்கிட்டே இருக்கிறியே, யார் யாரோ நல்லா இருக்கிறாங்களே, கெட்டவங்க எல்லாம் நல்லா இருக்கிறாங்களே, கெடுதல் நினைக்கிறவங்க எல்லாம் நல்லா இருக்கிறாங்களே, ஆனா முருகா என்ன ஏண்டா சோதிக்கிற அப்படின்ற எண்ணம் கேள்வி உங்க மனசுல இருந்ததுன்னா மறந்துடாதீங்க. நீங்க ஒரு சாதாரண சோடா புட்டியா இருக்கிற வரைக்கும் முருகன் உங்களை திரும்பி கூட பார்க்க மாட்டான். ஆனா நீங்க தங்க காசாக இருக்கிற போதுதான் அத்தனை சோதனைகளையும் கொடுத்து நீங்கள் தங்கம் என்பதை உலகிற்கு அவன் உணர்த்துவான். அதுக்காக மட்டும்தான் அந்த சோதனைகள் இருந்துச்சுன்னா. நான் கும்பிடுறேனேப்பா, உனக்கு இவ்ளோ அபிஷேகம் பண்றனே, தினமும் கையெடுத்து கும்பிடுறனே, நீ என்ன சோதிச்சுக்கிட்டே இருக்கிறியே, யார் யாரோ நல்லா இருக்கிறாங்களே, கெட்டவங்க எல்லாம் நல்லா இருக்கிறாங்களே, கெடுதல் நினைக்கிறவங்க எல்லாம் நல்லா இருக்கிறாங்களே, ஆனா முருகா என்ன ஏண்டா சோதிக்கிற அப்படின்ற எண்ணம் கேள்வி உங்க மனசுல இருந்ததுன்னா மறந்துடாதீங்க. நீங்க ஒரு சாதாரண சோடா புட்டியா இருக்கிற வரைக்கும் முருகன் உங்களை திரும்பி கூட பார்க்க மாட்டான். ஆனா நீங்க தங்க காசாக இருக்கிற போதுதான் அத்தனை சோதனைகளையும் கொடுத்து நீங்கள் தங்கம் என்பதை உலகிற்கு அவன் உணர்த்துவான். அதுக்காக மட்டும்தான் அந்த சோதனைகள் இருந்துச்சுன்னா. நான் கும்பிடுறேனேப்பா, உனக்கு இவ்ளோ அபிஷேகம் பண்றனே, தினமும் கையெடுத்து கும்பிடுறனே, நீ என்ன சோதிச்சுக்கிட்டே இருக்கிறியே, யார் யாரோ நல்லா இருக்கிறாங்களே, கெட்டவங்க எல்லாம் நல்லா இருக்கிறாங்களே, கெடுதல் நினைக்கிறவங்க எல்லாம் நல்லா இருக்கிறாங்களே, ஆனா முருகா என்ன ஏண்டா சோதிக்கிற அப்படின்ற எண்ணம் கேள்வி உங்க மனசுல இருந்ததுன்னா மறந்துடாதீங்க. நீங்க ஒரு சாதாரண சோடா புட்டியா இருக்கிற வரைக்கும் முருகன் உங்களை திரும்பி கூட பார்க்க மாட்டான். ஆனா நீங்க தங்க காசாக இருக்கிற போதுதான் அத்தனை சோதனைகளையும் கொடுத்து நீங்கள் தங்கம் என்பதை உலகிற்கு அவன் உணர்த்துவான். அதுக்காக மட்டும்தான் அந்த சோதனைகள்